மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி கல்லுப்பட்டி என்ற இடத்தில் அரசு பேருந்தும் சிமெண்ட் பாரம் ஏற்றி வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாயின. இதில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான நேரடி தகவல்களை எமது செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். மாரிசாமி, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? இதுல எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க? மீட்பு பணி எந்த நிலையில் இருக்கு? அதாவது இது மதுரை செங்கோட்டை போற ரோடு. இதுல டி கல்லுப்பட்டி அருகே சுப்புலாபுரம் கோபால்சாமி மலை பகுதியில் வரும்போது அந்த பகுதி, அதாவது ராஜபாளையத்திலிருந்து குமுளி வரை சென்ற அரசு பேருந்து, ஒரு கிட்டத்தட்ட 60-70 பயணிகளை ஏற்றி வந்த அரசு பேருந்தும், மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட கரூரிலிருந்து ராஜபாளையம் வரை சிமெண்ட் ஏற்றி வந்த லாரி, சிமெண்ட் பாரம் ஏற்றி வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதி ரோட்டின் நடுவே இரு வாகனங்களுமே கவிழ்ந்து விட்டது. இந்த கவிழ்ந்து விட்டதில் லாரிக்கு அடியில் பலர் சின்னாபின்னமாகி கிட்டத்தட்ட 3 பெண்கள், 6 ஆண்கள், ஒரு குழந்தை உள்பட 11 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். மீதி ஒரு 4 உடல்களுக்கு மேல் லாரிக்கு அடியில் இப்போது பிணமாக இருக்கிறது. ஒரு 50 பஸ் பயணிகள் காயங்களுடன் மதுரை மருத்துவமனை மற்றும் அருகிலுள்ள பேரையூர் மருத்துவமனை, ராஜபாளையம் மருத்துவமனை, இப்படி பல மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மீட்பு பணிகளை திருநெல்வேலி மற்றும் மதுரை மற்றும் கல்லுப்பட்டி ஆகிய இடங்களில் இருந்து வந்துள்ள தீயணைப்பு படை வாகனங்கள் மீட்பு பணிகளை மீட்டு வருகின்றன. இப்போது பார்க்கலாம், மதுரை மாவட்ட ஆட்சியர் இந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அவர் அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் நம்முடன் உள்ளனர். அவர்களிடம் பேசுவோம். வண்டி எப்படி? இது சிமெண்ட் வண்டி செங்கோட்டை போற வண்டி. இது அங்கிட்டு இருந்து வந்த வண்டி, பஸ் குமுளி போற வண்டி நேருக்கு நேரம் மோதிருச்சு. இல்ல, மோதினதுல அதுல வண்டியில இருந்தவங்க எத்தனை பேர் ஆக்சிடென்ட்? நிறைய பேருங்க. இப்ப ஆம்புலன்ஸே கிட்டத்தட்ட 11 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. தூக்கிட்டு போனால வண்டிக்கு 8 பேர் மணிக்கு பாத்துக்கோங்க. கீழே கிடக்கிற ஒரு அம்மாலாம் பாருங்க, மூளை செதறி கிடக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, நீ சொன்னீங்களா அந்த மாதிரி ஒரு குழந்தை ஒண்ணு கிடக்கு. அப்புறமேட்டு ஒரு 2 பேர் கால் இதாகி மாட்டி கிடக்காங்க. இப்ப கேஸ் கேட்ல கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அதுபோக இந்த மிச்சம் பயணிகள் லாரி டிரைவர் ஆள் காலி, அதெல்லாம் உசுரே இல்ல அவருக்கு. பஸ் டிரைவருக்கு பரவாயில்ல, கால் மட்டும் தான் இருந்தது. அப்புறம் கண்டக்டருக்கு அவ்வளவுதான், கொஞ்சம் ஏதாவது மூச்சு பேச்சு இல்லாத அளவுக்கு உட்கார்ந்தாரு. இதற்கு முன் இந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்று வந்த வேன் ஒன்று கிணற்றுக்குள் கவிழ்ந்ததில் 11 பேர் பலியாகினர். அதற்கு பின்பு சிறு விபத்துகள் நடந்து வந்த இந்த பகுதியில் இப்போதுதான் ஒரு பெரிய விபத்து, கிட்டத்தட்ட 15 பேர் இறக்கலாம் என்ற சூழ்நிலையில் உள்ளது. இதுவரை 11 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஒரு குழந்தையின் உடல் உள்பட சம்பவ இடத்திற்கு மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி நேரில் வந்து மீட்பு பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் மதுரை மாவட்ட ஆட்சியர் தற்போது வருகை புரிந்து மீட்பு பணிகளை கவனித்து வருகிறார். மேலும் பேரையூர் தாசில்தார் சிவராமன் மற்றும் இந்த பகுதியின் எம்எல்ஏ முத்துராமலிங்கம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே மீட்பு பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த இன்னொருவரிடம் நமது கேட்போம். லாரி ரோடு சார், நாங்க 5 கிலோமீட்டர் முன்னால வந்தோம். அந்த வண்டி முன்னால வந்துட்டு இருந்துச்சு. அது எதிர்த்தாப்புல அந்த வண்டி ஏதோ அடிச்சிட்டாங்க. நாங்க அவங்களும் போய் நாங்க ஹெல்ப் பண்ணோம். அவங்களும் எல்லாம் வந்துட்டாங்க. நாங்க வந்து சார் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விபத்துகள் நடந்திருக்கா? அப்படி இப்ப கூட இல்ல, ரொம்ப நாளுதான் இந்த வந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன பஸ் வேகமா வருவாங்க, நாங்களும் ஒதுங்கி போய் வந்துருவோம். பெண்டு வேற போயிருவோம். அது மாதிரி இன்னைக்கு என்னடானா 2 பேருக்கும் இப்படி ஒரு இதா ஆயிப்போச்சு. காக்கை எங்களையும் சலிக்கல. மேலும் இந்த பகுதியில் உள்ள இந்த லாரி டிரைவர்கள் ஆகியோரை கேட்கையில் இந்த பகுதி அதிக வளைவுகள் மிகுந்த பகுதி, ஆகையால் இது போன்ற விபத்துகள் நடைபெறுகிறது என்று கூறி வருகின்றனர். மேலும் இந்த விபத்தில் இதுவரை 11 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 3 பெண்கள், 6 ஆண்கள், ஒரு குழந்தை. இந்த மீட்கப்பட்ட உடல்கள் யாரையுமே அடையாளம் காண முடியவில்லை. மேலும் இந்த ஒரு 50 பேர் காயமுற்றுள்ளனர். அந்த 50 பேரும் மதுரை அரசு பொது மருத்துவமனை மற்றும் பேரையூர் மருத்துவமனை, ராஜபாளையம் மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் மீட்பு பணிகளை சம்பவ இடத்திலிருந்து இப்போது உசிலம்பட்டி ஆர்டிஓ, வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் அனைத்து மேலதிகாரிகளும் வந்து கொண்டிருக்கின்றனர். மாரிசாமி, இந்த விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? இந்த போக்குவரத்து சீரடைய இன்னும் எவ்வளவு நேரம் காலம் ஆகும்?
இந்த விபத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:45 4 மணிக்கு நடந்திருக்கிறது. அதன் பிறகே இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. மேலும் போலீசார் வந்தவுடன் இந்த பகுதியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்பாகவே போக்குவரத்தை நிறுத்தி மாற்றுப்பாதையில் அனுப்பியுள்ளனர். ஆகவே போக்குவரத்து இதுவரை பாதிக்கப்படாமல் இந்த பகுதியில் இடைப்பட்ட வாகனங்கள் மட்டும் நின்று கொண்டிருக்கின்றன. மக்கள் இதை சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் பஸ் போக்குவரத்து இல்லாமல் நடந்து சென்றே அடுத்த ஊருக்கு செல்கின்றனர். கல்லுப்பட்டி, சுப்புலாபுரம் ஆகிய ஊர்களுக்கு சென்றுதான் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த பகுதியில் பார்த்தோமானால் ராஜபாளையம் வரை அந்த மாதிரி நடந்தே தான் செல்ல வேண்டியுள்ளது என தெரிய வருகிறது. மாரிசாமி, இப்போ மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருது? மீட்பு பணிகளை யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க மாரிசாமி? அதாவது மீட்பு பணிகள்னு பாத்தீங்கன்னா வெல்டிங் ராட்ஸ், கேஸ் வெல்டிங். இப்போது கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு ரிஸ்க் வண்டி செல்கிறது, தீயணைப்புத்துறை வாகனம். இதேபோல் 4-5 வண்டிகள் சென்றுள்ளது. அதுபோக வெல்டிங் வைத்து, கேஸ் வெல்டிங் வைத்து தான் அந்த பஸ்ஸில் உள்ள உடல்களை, பஸ்ஸில் உள்ள அந்த கேபின்கள் இவைகளாம் மீட்கப்படுகின்றன. அதற்குள் உடல்கள் இருக்கின்றன. இன்னும் 3-4 உடல்கள் அதற்குள் இருக்கின்றன. ஆகவே அவற்றை மீட்க வேண்டும். மேலும் பொக்லைன் இயந்திரங்கள் ஆகியவை எல்லாம் வைத்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மீட்பு பணிகளில் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரி மற்றும் இந்த பகுதியின் வட்டாட்சியர் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர். மாரிசாமி, இந்த விபத்துக்கான காரணமா என்ன சொல்லப்படுது மாரிசாமி? அதாவது இந்த விபத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த பகுதி அதிக வளைவுகள் மிகுந்த பகுதி. ஆகவே இந்த லாரி வரும்பொழுதும் அந்த பஸ் வரும்போது, பஸ் வந்து அதிவேகத்தில் வரவில்லை, லாரி தான் அதிவேகத்தில் வந்து இந்த விபத்தை ஏற்படுத்தியதாக தெரிகிறது. இது வந்து வளைவுகள் மிகுந்த பகுதி ஆகையால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக தெரிகிறது.